Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கனியோ எல்லாம் சொல்லுங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனிகளோன்னு இல்லை சொல்லணும், ப்ளூரலில் வரணும். ஏன்னா இத்தனை பெரிய லிஸ்ட்டை தருது. ஆவியின் கனியோன்னு சொல்லிட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே போதே. அதாவது ஆவியின் கனிங்கிறது அது தனித்தனி குணாதிசயமாக, தனித்தனி அடையாளமாக அதை பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரக்கூடியவை, எல்லாம் ஒன்றாக பிணைந்து இணைந்து வரக்கூடிய ஒன்று, ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. தேர் இன்டர்டிபெண்ட் அண்ட் இன்டர்பெனிட்ரேட் ஈச் அதர். ஆவியின் கனிகள்னால் ஏதோ ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை அப்படின்னாலும் இது ஆவியின் கனி கிடையாது. ஆவியின் கனினா எல்லாமே இருக்கும். தயவும் இருக்கும், நற்குணமும் இருக்கும். அது இருந்துச்சுன்னா விசுவாசமும் இருக்கும். அது இருந்துச்சுன்னா இச்சை அடக்கமும் இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும் இல்லையா. அது இருந்துச்சுன்னா சாந்தமும் இருக்கும். எல்லாமே ஒன்றாக கலந்து வரும். சரி, மூணாவது, அது படிப்படியாக வளர்ந்து வருகிற ஒன்று. கனிங்கிறது படிப்படியாக வளர்ந்து வருது. அது எங்கே சொல்லியிருக்குது? ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. கனின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு எதிராக ஆப்போசிட் என்ன பயன்படுத்தியிருக்காங்க? 19ஆம் வசனத்தில் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு போட்டு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறி, களியாட்டுகள் முதலானவைகள்னு சொல்லி மாம்சத்தின் கிரியைன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வருது. இருதயத்திலிருந்து கெடுக்கப்பட்ட பாவம் உள்ள வந்து குடிகொண்டிருக்கிற அந்த இருதயத்திலேருந்து வர்ற செயல்கள் அதை சொல்லியிருக்குது இல்லையா. அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குது. அது சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கு? மாம்சத்தின் கிரியைகள். எல்லாம் சொல்லுங்கள். கிரியைகள், கனிகள். கிரியைக்கும் கனிகளுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். கிரியை வந்து ஆக்ஷன், செயல்பாடு. ஒரு ஆக்ஷனை வந்து டப்புன்னு செஞ்சிடலாம், அதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. நினச்சா மடார்னு செஞ்சிடணும். ஆக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த அடுத்தது கனி இன்ஸ்டன்டேனியஸ் கிடையாது. இன்றைக்கி விதைச்சி பல நாட்கள் அல்லது சில நேரத்தில் பல வாரங்கள், பல மாதங்கள் கூட வெளியே ஒன்றுமே தெரியாது, உள்ளே தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். கண்ணில் பார்க்கவே முடியாது வளர்ச்சியை. தக்காளி விதையை வச்சுட்டு ஒரு 2 நாள் பொறுத்து போய் நோண்டியாக பார்க்க முடியும் நம்ம. அது விவரம் தெரிஞ்ச ஆள் சொல்லுவாங்க, முடியா போட்டிருக்க, தண்ணியை ஊற்று பண்ணு, அதுக்கு மேலே நம்பு, வரும்னு நம்பு, அது உள்ளே நடக்குது வேலை அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உள்ள வளர்ச்சி இருக்குது. நம்முடைய இந்த கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உள்ள வளர்ச்சி இருக்குது. இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உள்ள வளர்ச்சி இருக்குது. இந்த ஆவியின் கனியும் அப்படி தான் பாருங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க, ஆவியின் கனி நமக்கு இருக்குதா என்னன்னு இப்போ எப்படி பார்த்து செக் பண்ணலான்னு சொல்கிறாரு. கேட்டுக்குவோம், செக் பண்ணிவிடுவோம் இன்றைக்கின்னு. போய் செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ பாஸ்டர் ஒன்றுமே இல்லை, 10 வருஷமாச்சு ஞானசானம் எடுத்து, ஒன்றுமே காணுமே பாஸ்டர், என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னக்கூடாது. இது வந்து பெரிய ஆலமரம் மாதிரி இங்கே போட்டு கொஞ்சம் டைம் ஆகும். உள்ள வேலை நடக்குது. உள்ள வேலை நடந்து அது மெல்லமாக தான் வரும், படிப்படியாக தான் வரும். இது இன்ஸ்டண்ட்டாக வர்ற கிரியை கிடையாது. இது வந்து கனி. கனிங்கிற அந்த வார்த்தையே இது கிராஜுவலாக வர்றது, படிப்படியாக வர்றது, வளர்ச்சி. ஒரு விதை எப்படி பூமி கடியிலிருந்து வளர்ந்து வருதோ அதுபோல் வளர்ந்து வர்றதுன்றதை நமக்கு காண்பிக்கிறது இல்லையா. அப்போ அதுக்கு டைம் கொடுக்கணும். அதை வந்து இந்த கண்ணால் டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் பிள்ளைகளையும் எடுத்துக்கிறோங்க பாருங்கள். பிள்ளைங்க வளர்த்துருக்கிறீங்க, அவங்க சின்னதுலேருந்து வளர்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் என்னைக்காவது பிள்ளைகிட்ட நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ஒரு 1 இன்ச்சு ஏறி இருக்க போல இருக்கு, உனக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்க போல இருக்குன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்த வரைக்கும் அவன் அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா அப்படி இருக்கிறான், அங்கே இருக்கிறான். அவனை அண்ணாந்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை அவன் வளர்ந்தது, ஆனால் வளர்ந்துட்டான் இல்லையா. அப்படி தான் நடக்குது. யாராவது ரொம்ப நாள் பார்க்காம 2 வருஷம் பார்க்காம இருந்து வந்து பார்த்தாங்கன்னா, அடே போன தடவை பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப வளர்ந்துட்டாங்க அப்படின்வாங்க. நம்ம கண்ணுக்கு அது தெரியவே இல்லை, ஏன்னா நம்ம அது கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், தெரியறது இல்லை இல்லையா. டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக்கப்புக்கு வருஷம் கொண்டு போகும்போது அவர் நிற்க வச்சு அளந்துடுறாரு, ஹைட்டை அளந்துடு. அப்போ தெரிஞ்சிருது, பிள்ளை இவ்வளோ வளர்ந்துருக்குங்க, போன வருஷம் இவ்வளோ இருந்தது, இந்த வருஷம் வளர்ச்சி இவ்வளோ ஆயிருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது வளர்ச்சி எல்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது, ஓஹோ வளர்ந்துருக்கிறான்
அப்படிங்கிறது. நம்ம கண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறத பார்க்குறோமா? இதை நான் காலை கொண்டு போய் மணலில் நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளருது கிடையாது. உள்ள அது ஒரு ஆர்கானிக் growth வளருகிறான். அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்குறது இல்லை, ஆனால் வளர்ச்சி நேரிடுகிறதா இல்லையா? டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணும்போது மெஷர்மெண்ட்டில் அவர் முடிவு பண்ணிடுறார் வளர்ந்துருக்கிறான்றத முடிவு பண்ண. அதே மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சியும் சில விதங்களில் மெஷர் பண்ணலாம். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க சில நேரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வைங்க உங்கள் வாழ்க்கையில், அப்போ சில ஆளுங்க பேசுகிறது கேட்டிருக்கேன், இதே 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்துருந்துச்சுன்னா நடக்கிறதே வேறங்க, அப்போ நான் வேற ஆள் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருப்பேன் 10 வருஷத்துக்கு முன்னால், இது இப்போ நடந்ததுனால அவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அதுதான் வளர்ச்சி. 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி ஆயிட்டீங்க, இப்படி வேற மாதிரி ஆளாக எப்படி ஆனீங்க? வளர்ச்சி இருக்கு. அப்போ மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்படி பல விதங்களில் நுணுக்கமாக பார்க்க முடியும், வளர்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வெறும் நேக்கட் ஐக்கு அது புலப்படாது. வெறும் இப்படி பார்த்து அப்படியே போகிறத பார்க்க முடியாது, வளர்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா அது உள்ளே நடக்கிற ஒரு விவகாரம், இது வந்து ஒரு ஆழமான விவகாரம். ஆகவே இப்படிப்பட்ட அனுபவங்களால் அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். முன்ன நம்ம ஒரு பிரச்சனைக்கு நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது, இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர்ந்துட்ட பிறகு உள்ள கர்த்தருடைய வார்த்தை போய் வேலை செஞ்சு அதன் மூலமாக நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், இன்றைக்கி அதே பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்கிறோம், அதை எவ்வளோ தைரியமாக நம்ம அணுகுகிறோம், அதை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை குறித்து எப்படி ஜெபம் பண்ணுறோம், எப்படி விசுவாசிக்கிறோம், அதை எப்படி அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனை வந்து நம்மளை அவ்வளோ தொந்தரவு பண்ணுறது கிடையாது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி நம்ம இருதயம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விசுவாசமுள்ள இருதயமாக, ஒரு ஸ்ட்ராங் இருதயமாக ஆயிடுச்சு. அன்றைக்கி இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? தான் வளர்ச்சி இல்லையா? அதனால் இன்றைக்கி போய் செக்கப் பண்ணிட்டு நாளைக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. செக்கப் பண்ணி பார்த்து நீங்கள் சொன்னதுபடி ஒன்றுமே இல்லைங்கன்னு நம்புங்க. நடக்கிறது உள்ள ஆவியானவர் உள்ளே வந்துட்டாருங்க. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, லேசான நாளில் உள்ளே வந்து தங்கிடுறாரு. அங்கேயே தங்கி அங்கேயே சில புதிய விதைகளை விதைக்கிறாரு, புதிய எண்ணங்களை விதைக்கிறாரு, புதிய விருப்பங்களை விதைக்கிறாரு. அப்போ அப்படியே மாற்றம் உண்டாகுது. முன்ன எதை விரும்பணுமோ அதை இப்போ விரும்புறதில்லை, இப்போது வேறு சில காரியங்களை விரும்புகிறோம். வாஞ்சை வந்து வித்தியாசமாக இருக்குது, விருப்பம் வித்தியாசமாக இருக்குது. முன்ன வந்து ஞாயிற்றுக்கிழமையான கோயிலில் போய் உட்கார மாட்டோம், ஊர் சுற்றுற வேலையில் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமையில் சிலர்லாம் தண்ணி அடிக்கிற வேலையில் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா? இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரணும் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா? வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சு? உள்ள ஆவியானவர் வந்து புதிய விருப்பங்களை விதைக்கிறாரு, புதிய ஆசைகளை விதைக்கிறாரு இல்லையா? புதிய எண்ணங்களை விதைக்கிறாரு, புதிய ஒரு அவுட்லுக்கை விதைக்கிறாரு. இதன் மூலமாக மனுஷனுடைய வாழ்க்கையே மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை கவனித்து பாருங்கள். இருக்கீங்களா? சரி, அப்போ உள்ளே பார்க்கணும், ஆவியின் கனி இருக்குதான்றதை உள்ளே பார்க்கணும். பெரிய செயலில் மட்டும் பார்த்தா தெரியாது, ஏமாந்துருவீங்க. உள்ள உண்மையாகவே ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் அது அவனுக்கு தான் தெரியும். அவன் கூட ரொம்ப கிட்ட இருக்கவங்களுக்கு ஒரு வேளை தெரியலாம், அவங்களுக்கு கூட சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு தெரியும். நீங்கள் கண்டு அறிஞ்சிக்கலாம். ரெண்டாவது, ஆவியின் கனியெல்லாம் ஒன்று மொத்தமாக ஒன்றா சேர்ந்து தான் வரும். ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாமல் இருக்காது, ஒன்று இருந்தால் மற்றதும் இருக்கும். மூணாவது, அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்து அது வளருகிறது, ஆவியின் கனிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே உண்டாக்குகிறது, படிப்படியான வளர்ச்சி. நாலாவது, இதை நான் வாஸ்து காமிச்சு தான் விளக்கணும். இது டைட்டில் கொடுக்கறது ரொம்ப கொஞ்சம் கடினமானது. வளர்க்குற பிறகு டைட்டில் கொடுக்கலாம். நாலாவது என்னன்னு சொல்லலாம். 17வது வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 5:17 பார்த்தீங்கன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதாவது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதுனா, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ பார்க்குறீங்க, ஆனால் மாம்சம்ங்கிறது ரொம்ப தியாலாஜிக்கல் வேர்டு பாருங்கள். அது ரொம்ப அதை விளக்கணும். இப்போது மாம்சம்னா என்ன? ஏன்னா மாம்சம்னா உடனே இதை நினச்சிக்கிறோம், நம்ம சரீரத்தில் இருக்கிற இந்த மாம்சம் நினச்சிக்க கிடையாது. மாம்சம்னா கர்த்தருக்கு விரோதமான அத்தனை காரியங்களும். அதை மொத்தமாக அப்படி சொல்லலாம், நம்முடைய பாவ சுவாபம்னு சொல்லிடலாம். மாம்சம்ங்கிறத நம்முடைய பாவ சுவாபம்னு சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிளாக இதை விளக்குறதை விட பாவ சுவாபம். அப்போ இந்த பாவ சுவாபம் என்ன பண்ணுது? ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. அப்படின்னா பாவ சுவாபம் வேறு விதமான ஆசைகளை தூண்டுகிறது.
நமக்குள்ள ஆவிக்குரியவனா நாம் வாழாதபடிக்கு ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதுனா, ஆவிக்குரியவனா நாம் வாழ விடாதபடிக்கு எனக்கு பல பேர் பொல்லாத ஆசைகளை எனக்குள்ள என்ன பண்ணுது, தூண்டுகிறது, உண்டாக்குகிறது, கிளப்புகிறது. உள்ள இருந்துக்கிட்டு மாம்சம் ஆவிக்கு விரோதமாக வச்சுக்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன? நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை, அது கவனிச்சிங்களா, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்குதான். அப்போ பாவ சுவாபம் நம்முடைய ஆவிக்குரிய நாட்டங்களை கெடுக்கிறதுக்காக வருது. அப்படி ஆவிக்குரியவர்கள் வாழாதபடிக்கு கெட்ட ஆசைகளை நமக்குள்ளே உண்டாக்குது, எதிர்த்து போராடுது ஆவிக்குரியவன் இல்லாதபடிக்கு. அதே நேரத்தில் இன்னொரு காரியம் நமக்குள்ளே நடக்குது. இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னொரு காரியம் இருக்குது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. அதுவும் சொல்லி இருக்குது. கவனிச்சிங்களா? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. இது நல்ல காரியம். மாம்சம் எப்படி கெட்ட காரியங்களை தூண்டிகிட்டு இருக்குதோ, நம்மளை ஆவிக்குரியவனை வாழ விடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி ஆசைகளை தூண்டிகிட்டு இருக்குதோ, அதே போல் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்குரியவனை வாழ முடியாதபடிக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது ஆசைகளை தூண்டி. ஆவி நம்ம கெட்டு போகாதபடிக்கு நம்மை தடுத்து நல்ல ஆசைகளை நமக்குள்ள உண்டு பண்ணி கெட்ட ஆசைகளை வெறுக்கத்தக்க ஒரு நாட்டத்தையும் நோக்கத்தையும் ஒரு எண்ணத்தையும் நமக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ ரெண்டு காரியம் உள்ள வேலை செய்யுது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுது. இதனால சில நேரங்களில் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்கள செய்ய முடியாமல் போயிடுது. சில நேரத்தில் எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே போய் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், செஞ்சிடறோம். ஏன்னா எப்போவுமே இந்த ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிற அந்த மாம்சம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் சில நேரங்களில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களை செய்ய முடியாமல் போயிடுது இல்லையா? ஐயோ என்ன அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஆயிடுது. செய்ய வேண்டாம் என்று இருக்கிறவைகளை அல்லது எதை செய்ய வேணும்னு நினச்சோமோ அதை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அப்போ இப்படி ஒரு போராட்டம் உள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்தை தான் இங்கே வர்ணிக்கிறது. அதுதான் பவுல் சொல்கிறார் பாருங்கள், பாவம் பெருகின இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிட்டு. பாவ சுவாபம் உள்ளது பெருகிற தன்மை கூடியது. அது உள்ளே வந்துருச்சுன்னா பல்வேறு ஆசைகளை உண்டாக்கி தூண்டி அதை தீயிட்டு கிளப்பி எரிய வைக்குது, பற்றி எரிய வைக்குது. ஆனால் இந்த பக்கம் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறதுனால அதை தடை செய்கிற வேலையில் இறங்கி அதை தடை செய்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. அது நிறைவேறாதபடிக்கு, அந்த மாம்சம் ஆவிக்கு எதிராக இச்சிக்கிறது, அது காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு அது தடை செய்கிறது. எது? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது, அது நமக்கு தடை செய்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வேலை உள்ளே நடக்குது பாருங்கள். இந்த போராட்டம் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்குதுன்னா, நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறீங்க. அதனுடைய ஆசை, அதனுடைய வாஞ்சை ஒரு பக்கம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது உங்களை. இன்னொரு பக்கம் பாவத்தின் ஆசைகள், அந்த பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத தீவிரமான இந்த பாவத்தை குறித்த ஆசை இச்சைகள், அது ஒரு பக்கம் வேலை செய்துட்டு இருக்குது. அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள ஆவியின் கனி இருக்குது, நிச்சயித்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதுனாலேயே நீங்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லைன்னு இல்லை, சோதிக்கப்படுறதுனால ஆவிக்குரியவர்கள் இல்லைன்னு இல்லை. இந்த சோதனைக்கு எதிராக இன்னொரு வல்லமை உங்களுக்குள்ள வேலை செய்து அது நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை காட்டுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிற ஆவியின் இச்சை அங்கே உள்ள இருக்கிறது இல்லைங்களா? உள்ளே இருந்து அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இது உள்ளே நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு கிரியை உள்ளத்தில் நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருக்கிறீர்கள். சரி,